வணக்கம். அன்பே சிவம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கட்டும் இறைவா. ஓம். கிரிவலம் பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க. கிரிவலம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட பிறந்த நட்சத்திரம் நடப்பில் இருக்கும்போது கிரிவலம் போகிறது தான் நல்லது. அது தமிழ் காலண்டரை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட பிறந்த நட்சத்திரத்தை பற்றி போட்டிருப்பாங்க. அதில் உங்கள் நட்சத்திரம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. அது நடப்பில் இருக்கும்போது கிரிவலம் போகிறது தான் சிறப்பு. பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பௌர்ணமி நடப்பில் இருக்கும்போது உங்கள் நட்சத்திரமும் நடப்பில் இருக்கும்போது நீங்கள் கிரிவலம் போங்க. தொடர்ந்து பல வருஷம் கிரிவலம் போன பலனை அது கொடுத்துரும். மாதம் மாதம் கிரிவலம் போகணுங்கிறது அது உங்கள் விருப்பம். ஆனால் ஒரே நாளில் எல்லாம் போய் ஒரே நாளில் குவியும்போது கூட்டம் அளவு கடந்து போயிடுது. அங்கே குப்பைகளும் அதிகமாகிடுது. நிறைய தவறுகளும் நடக்குது, குற்றங்களும் நடக்குது. அதனால் அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் கிரிவலம் போக முயற்சி செய்யுங்க. இதனால் எல்லோரும் கிரிவலம் போக முடியும், கூட்டத்தையும் கட்டுப்படுத்த முடியும். நீங்களும் நிம்மதியாக சாமி தரிசனம் பார்க்க முடியும். கிரிவலம் மட்டும் இல்லை, சாமி தரிசனமே பார்த்திங்கன்னா நிறையா கூட்டங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் உள்ள கோயில்களுக்கு போகும்போது உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு போங்க. வெகு சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க தவிர்க்கிறது நல்லது. இது கூட்டத்தையும் குறைக்க உதவும். எல்லோரும் அமைதியாக சாமி தரிசனம் பார்க்க உதவும். கூட்டத்தில் ஒருத்தரை முண்டி அடித்து ஒருத்தர் தள்ளி விட்டு நெருக்கி விட்டு நீங்கள் போய் சாமி தரிசனம் பண்ணி கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை விட நிறைய பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டீங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாகுது. அதனால் தயவு செஞ்சு அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு மட்டும் கிரிவலம் போகிறதுக்கு முயற்சி செய்வோம். அதே மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்க கோயில்களுக்கு செல்லும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அந்த நட்சத்திரம் நடப்பில் இருக்கும்போது கோயில்களுக்கு போகும்போது மிகச்சிறந்த பலன்கள் அனுபவிக்கிறத நாங்கள் பல வருஷமாக பார்த்துட்ருக்கோம். எங்கள் குழுவில் எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்கிற விஷயமும் இதே தான். பல முறை அழுத்தி சொல்லிகிட்ருக்கோம். அதனால் எல்லோரும் கொஞ்சம் கடைபிடிப்போம். நிம்மதியாக எல்லோரும் சுவாமி தரிசனம் கிரிவலம் செய்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யும். சிவசிவ சம்போ மகாதேவா. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கட்டும் இறைவா. ஓம்.